வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ண பேசிக்கா நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியணும்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து பைத்தன். ஏன் பைத்தன் நான் சூஸ் பண்ணேன்னா, இது பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சின்டாக்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். அதனால ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம், அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டெய்னர்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் பைத்தன். பைத்தன்ல வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டெய்னர்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த கண்டெய்னர்ஸ்லயே நிறைய விதமான கண்டெய்னர்ஸ் இருக்கு. இப்போ வேரியபிள்ஸை நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். வேரியபிள்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணலான்றோம். அந்த வேல்யூ என்னவா வேணா இருக்கலாம். ஒரு நம்பரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு புலியன் வேல்யூவாகவும் இருக்கலாம். இங்க நம்மன்ற வேரியபிள்ல நம்ம ஒன் ஸ்டோர் பண்ணிப்போம். கேர்ன்ற ஒரு வேரியபிள்ல ஏன்ற கேரக்டர் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள்ல ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல ஒரு புலியன் வேல்யூ ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த வேரியபிள் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரைட்டா அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணாலே நம்ம பைத்தன்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா வேரியபிள் நேம்ஸையும் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மன்ற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 1 வருது. கேர்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது ஏ வருது. ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு வருது. ஸ்டூடெண்ட்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது ட்ரூன்னு வருது. இந்த மாதிரி நம்ம டைரக்டா வேரியபிள் நேம் வச்சு அந்த வேரியபிள் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இட் இஸ் மியூட்டபிள். ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்னா நீங்க இப்போ ஒரு லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஆர்டர்டா வச்சிருக்கிறது தான் ஒரு லிஸ்ட். இந்த டேட்டா செக்ஷன்ல நம்ம போடுற வேல்யூஸ் எல்லாமே ஆர்டர்டா அரேஞ்சா இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ 0ன்ற பொசிஷன்ல 1ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. 1ன்ற பொசிஷன்ல 2ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. 2ன்ற பொசிஷன்ல 3ன்ற வேல்யூ, 3ன்ற பொசிஷன்ல 4 வேல்யூ. இந்த 0, 1, 2, 3 என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம லிஸ்டோட இண்டெக்ஸ். இதை வச்சு தான் நம்ம எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுவோம். அலோஸ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா இதுல நம்ம டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஒரே லிஸ்ட்ல 2 1, 3 1 இல்ல 2 3, 3 3 அந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸை சப்போர்ட் பண்ணும். சேஞ்சபிள் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் யூசிங் இண்டெக்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம 1ன்ற வேல்யூவை ஆக்சஸ் பண்ண 0 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அரேன்னு ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணிருக்கேன். அதுல 0, 1, 2, 3, 4ன்னு வேல்யூஸ் இருக்கு. இதுல 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 0, 1th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 1, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 2, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 3, ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 4. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அரே ஆஃப் 0 கொடுக்கும் போது நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வரும். இப்போ 0th இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு 0 இருக்கிறதுனால 0 வருது. இதுவே நம்ம 0th இண்டெக்ஸ்ல வேற ஒரு வேல்யூ தரும் 1 அப்படி கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் இண்டெக்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா அரே ஆஃப் 0க்கு 0 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 0th இண்டெக்ஸ்ல 0 இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 1, செகண்ட் இண்டெக்ஸ்ல 2, தேர்ட் இண்டெக்ஸ்ல 3, ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 4 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ லிஸ்ட் ஆர் மியூட்டபிள்னு பார்த்தோம். மியூட்டபிள்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வீனியன்ஸுக்கு நம்ம அதை எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரே ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு 1 அப்படி நான் கொடுத்துட்டு இந்த அரேவை பிரிண்ட் பண்ணனா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ 1ன்னு ஆல்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ 1, 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ இதுல 2 1 இருக்கு. இதுல டூப்ளிகேட் வேல்யூ சப்போர்ட் பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு இதுல 2 1 இருக்கு. டிக்ஷனரினா என்னன்னு பார்க்கலாம். டிக்ஷனரி ஸ்டோர்ஸ் டேட்டா இன் கீ வேல்யூ பேர்ஸ். டிக்ஷனரி டேட்டாவை கீ வேல்யூ பேர்ஸா தான் ஸ்டோர் பண்ணும். கீஸ் எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். கீஸ் எல்லாம் யூனிக்கா இருக்கிறதுனால அதை வேகமா ஆக்சஸ் பண்ணலாம். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். யூசர்னு ஒரு டிக்ஷனரி, அதுல கீஸ் வந்து நேம், ஏஜ், சிட்டி இப்படின்னு 3 கீஸ் இருக்கு. வேல்யூஸ் வந்து ராகுல், 15, சென்னை அப்படின்ற வேல்யூஸ் இருக்கு. இப்போ நேம்ன்ற கீயோட வேல்யூ ராகுல், ஏஜ்ன்ற கீயோட வேல்யூ 15, சிட்டின்ற கீயோட வேல்யூ சென்னை. இப்போ இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, யூசர்ன்ற நம்ம எல்லா கீயோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணலாம். ராகுல், 15, சென்னை இதுல எல்லா கீயுமே யூனிக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அதோட வேல்யூஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஆன்சர்லாம் டக்கு டக்குன்னு வரும். நேம் ராகுல், ஏஜ் 15, சிட்டி சென்னை அந்த மாதிரி. இப்போ செட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். செட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். இதுல லிஸ்ட் மாதிரி ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது, டூப்ளிகேட் சப்போர்ட் பண்ணாது. ஆர்டர் மெயின்டைன் பண்ணாதனால இதுல நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியாது. யூஸ்ஃபுல் ஃபார் மெம்பர்ஷிப் டெஸ்ட். செட்ல யூனிக்கான ஐட்டம்ஸ் போட்டு தான் இருக்கும். அதனால அந்த ஐட்டம் இருக்கா இல்லையான்ட்டு நம்மளால ரொம்ப ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க முடியும்.
இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு செட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். என்னதான் இதுல நிறைய டூப்ளிகேட் 1s 2 இருந்தாலுமே இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது 0 1 2 அண்ட் 3. அதே மாதிரி இது எந்த ஆர்டரும் மெயின்டைன் பண்ணாது. அதனால நம்மளால இதை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சஸும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி நம்ம செட்டை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா எரர் தான் வரும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிளான டேட்டா ஸ்ட்ரக்சர். இது மாதிரி இன்னும் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட், மின் ஹீப், மேக்ஸ் ஹீப், பைனரி அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம போக போக அதெல்லாம் பார்க்கலாம். டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண இந்த பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தெரிஞ்சாலே போதும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்போ டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணா பிளேஸ்மெண்ட்ஸுக்குலாம் ஈஸியா இருக்கும், கரெக்டா இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ப்ராக்டிஸ் பண்ண டிஎஸ்ஏ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஈஸியா படிக்கலாம். இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட்னு கேட்டா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம்.